அவங்க என்ன வேணும் சார் உங்களுக்கு? ஒய்ஃப் சார், ஒய்ஃப். நீங்க என்ன பண்றீங்க சார்? ஆக்சுவலா நான் கண்டக்டரா இருக்கேன். கண்டக்டர், பஸ் கண்டக்டரா இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி நாங்கள் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்காம் முடிச்சிருக்கேங்க சார். ஓ ஓகே ஓகே. எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி, இவ்வளோதான் இடம் இருக்கும். இன்னமும் அதே கூரை வீடு தான். மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்காங்க. அந்த கூரை வீட்டுக்கு நான் மேரேஜ் பண்ணிட்டு போனேன். ஆனால் நான் எல்லாருமே என் குடும்பம்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க என்னை வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. 2 டேஸில் 3 டேஸில் 3 நாள்லையா? ஃபர்ஸ்ட் டே அங்கே இருந்தேன், செகண்ட் டே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அவங்க வந்துட்டு நகை போட்டால் தான் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்கள் மாமனார் மாமியார் சொல்கிறாங்களோ இல்லையோ, சுற்றி உள்ளவங்கலாம் நகை போட்டு வரல அப்படிங்கவும் வெளியில் போயிட்டேன். அப்புறம் என்ன நான் யோசிச்சேன் அப்படின்னா, ஏன்னா 3 அக்கா ஃபேமிலியை பார்த்துட்டேன். நான் உழைச்சி நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடணும், ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவர் கையில் வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்போ என்னெல்லாம் வேலை பார்க்குறீங்க? காட்டு வேலைக்கு ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். கடலை பிடுங்க போவோம், வெங்காயம் நட போவேன், வெங்காயம் அறிய போவேன். வெங்காயம் நடுற சீசன் முடிஞ்சோடனே வெங்காயம் அறிகிற சீசன் வந்துடும். அதுக்கிடையில கடலை பிடுங்கிறது வந்துடும். சோளத்தட்டை ஏதோ ஒன்று வயலில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். வெளியில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். தம்பி பிறந்துட்டான், அதனால எங்கேயும் போக முடியல. 9 மந்த் வீட்டில் இருந்தேன். அப்புறம் ஆன்லைன் மூலியமாக டேட்டா என்ட்ரி ஒர்க் கேட்டு வாங்கினேன். 9 இயர்ஸாகவும் என் தூக்கம் கிடையாது, என் சாப்பாடு கிடையாது, எந்த ஒரு நிம்மதியும் கிடையாது. ஆனால் இதே ஒர்க்கு தான் பார்த்துட்டு. எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க? ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நைட்டு 1 o'clock 2 o'clock ஆகும். விடிஞ்சு 3 o'clock ஆகும். அந்த வேலை அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க சார். பேக் பெயின் ஹெவியா ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்க்கிறதுங்கிறது. இப்போ அவரு கண்டக்டரா இருக்காரு. வேலைக்கு ஸ்டார்டிங்ல போறப்ப 7,000 தான் சார் தந்தாங்க. சார் சப்போர்ட்டுக்கு வந்து யாருமே இல்லை சார். வந்து ரிலேட்டிவ் இருக்காங்க, சப்போர்ட் யாரும் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் மேனேஜ் பண்ணிக்குவோம். மத்தியானம் 1 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும். 1 மணிக்கு முன்னாடி வயலுக்கு போயிடுவேன். பாப்பா தம்பியை தூக்கிட்டு நிழல்ல மரத்து கடியில கட்டில போட்டு. காலைல உங்களுக்கு எத்தனை மணி தான் உங்க நாள் ஆரம்பிக்கும்? 3 to 5 o'clock வச்சுக்கோங்க சார். தூங்குவேன். கிட்ட 3-4 மணி நேரத்துல எப்படி உங்களுக்கு? அவ்வளவுதாங்க சார், அவ்வளவுதான் லைஃப். எத்தனை வருஷமா 4 மணி நேரம் தூங்குறீங்க? 9 வருஷமா அதான் போயிட்டு இருக்கு. நான் மேரேஜ் பண்ணதுல இருந்து அது மட்டும் தாங்க சார் போயிட்டு இருக்கு. சார் எல்லாமே எங்களுடைய கடன் பிரச்சனை தான் சார். ஸோ இப்போ காலைல நீங்க 5 மணிக்கு எந்திரிப்பீங்களா? 5 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்குள்ள வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன். பாப்பா தம்பி வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துருவேங்க சார். நானும் 7 மணிக்கு சாப்பிடுவேன். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன்னா பசிக்காதா? ஏன்னா காட்டு வேலை பார்க்குறீங்க, திருப்பி டேட்டா என்ட்ரி பார்க்குறீங்க, பசிக்காதா? எல்லாரும் திட்டுவாங்க சார், எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாத யாருமே கிடையாது. அவங்க சொல்றது ஒரே வார்த்தை என்ன, சாப்பிட்டா தூங்கிடுவேன், ஒர்க் பண்ண முடியாது அப்படிமாங்க. நானே எவ்வளவோ வந்து அவங்கள வந்து இப்படி ஒரு வேளை சாப்பிட்டா எப்படி எனர்ஜி இருக்கும்? போயிடுச்சுங்க சார், அவ்வளோதாங்க சார், வேற வழி இல்லை. இப்போ டேட்டா என்ட்ரியில் வேலை பார்க்க எவ்வளோ சம்பளம் வரும் சார்? ஸ்டார்டிங்கில் 10 தந்தாங்க, அப்புறம் 15 கொடுத்தாங்க, இப்போ 18 கொடுக்குறாங்க. இப்போ 5 days ஆகுங்க சார் தையலுக்கு. பாப்பாவை கொண்டு போய் கவர்மெண்ட்ஸில் விட்டுட்டு தம்பியை ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு அங்கே சோறு விட்டுட்டு மிஷினில் உட்காரந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க சார். இப்போ எவ்வளோ கடன் இருக்கு உங்களுக்கு? 30 lakhs இருக்குங்க சார். 30 லட்சமா? எதுக்கு வாங்கின கடன் இது? என்னைக்கு வீட்டை விட்டு வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சுட்டாங்களோ அன்னைக்கு நான் வந்து எனக்குன்னு இடம் வாங்கி என் பிள்ளைக்கு நான் எழுதி என் வீட்டுக்காருக்கு நான் வீடு கட்டி நான் அந்த இடத்துல மான மரியாதையோட வாழணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குங்க. வீடு கட்டின கடன் எங்களுக்கு சொந்தமா நாங்க வீடு கட்டணும். ஸோ வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுலே உங்களுக்கு எவ்வளோ வட்டி ஆக்சுவலாக இதுலேயே போகுது? வட்டியே வருஷத்துக்கு 5 lakhs வருங்க சார். ஆக்சுவலாக ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது கேட்கும் உங்களுக்கு என்ன தோணும்? ஆக்சுவலாக நம்ம கூட வந்தவங்களுக்கு இவ்வளவு பெயின் இருக்குன்னு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி அமையலையா சார்? அது சார் எனக்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட ஒர்க்கு அந்த மாதிரி ப்ரெஷர் சார். என் ஒர்க்கில் நான் வந்து அவங்களை கரெக்டாக கவனிக்க முடியல. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், பட் ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க. இப்போ பாரம் வந்து 2 பக்கமாக குறைஞ்சாதானே சரியாக வரும். இப்போ 2 பக்கம் குறையாம ஒரு பக்கமே பாரம் ஏறிட்டே போச்சு அப்படின்னா இப்போ அது எவ்வளோ நாளைக்கு அவங்களால தாங்க முடியும்? ஒரு பெண் ஓடலாம், எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்னு இருக்குல்ல. இவ்வளவு பிரச்சனையோட நாளைக்கு ஒரு 9 வருஷமா சரியா தூங்காம ஒருவேளை சாப்பாடுலேயே ஒருத்தவங்க ஓடினாங்கன்னா அவங்க உடம்பு எந்த கண்டிஷன்ல இருக்கும்? அவங்க உடம்பு அன்கண்டிஷன் தான் இருக்கு. அடுத்து இப்போ கார்மெண்ட்ஸ் வேலைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. நான் வேணான்னு சொல்லும் போதே போயிட்டு இருக்காங்க. எப்படிங்க சார் போகாம இருக்க முடியும்? அவங்க டியூட்டிக்கு முடிச்சுட்டு வராங்க. நான் கேட்டா கண்ணு முழிச்சு பாக்குறேன், என் உடம்பும் டயர்டா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தாங்க சார். அவர் டியூட்டி விட்டு வந்தா கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு குழந்தைங்க கூட ஃப்ரீயாக ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நான் அடுத்த வேலை கண்டினியூ பண்ணிடுவேங்க சார். ஏன் நீங்கள் அதை பண்ண வேண்டியது? அது வந்து அவர் சொல்லி தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு சார். என்னுடைய ஒர்க்குனால நான் வந்து டயர்டாகிடுவேன். பையன் வந்து அதெல்லாம் விடுங்க சார். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை சாப்பிட்றீங்க? நான் 3 நேரமும் சாப்பிடுவேன் சார். அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க? அவங்க 1 நேரம் தான் சாப்பிட்றாங்க.